வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தின் முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் 8ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே தேனி, மதுரை உள்ளிட்ட 2 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை உள்ளது. தமிழக அரசு உத்தரவின்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அணையில் உள்ள சிறிய 7 மதகுகள் வழியாக ஆற்றில் இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை உள்ளிட்ட 2 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. 8ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு வைகை அணையிலிருந்து மொத்தம் 428 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள விரகனூர் தெற்கு கால்வாயில் உள்ள திருமங்கலம் பகுதியில் 27,000 ஏக்கர் விவசாய நிலங்களும், விரகனூர் வடக்கு கால்வாயின் கீழ் உள்ள சோழவந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் 22,500 ஏக்கர் விவசாய நிலங்களும் என மொத்தம் 49,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும், இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பும் என்றும் வைகை பொதுப்பணித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்கள் ஆபத்தை உணராமல் வைகை ஆற்றில் இறங்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது.